எங்களது அகில இந்திய தலைவரை புதிய இன்சார்ஜ் ஒர்க்கிங் பிரசிடென்ட்டை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஒரு யங் அண்ட் டைனமிக் லீடர் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இன்னைக்கு அமைந்திருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இதில் உண்மையிலேயே பெரிய பாராட்டத்தக்க அம்சம். டைனாஸ்டி பாலிடிக்ஸுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். நிறைய எதிர்பார்ப்புகள் இடையில் யாரும் எதிர்பாராத ஒரு இளைஞரை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறது ஒர்க்கிங் பிரசிடென்டாக. உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்நிலை இதுகாரும் வழிநடத்திய மாண்புமிகு நட்டாஜி அவர்கள் பல்வேறு வெற்றிகளை பல மாநிலங்கள் பெற்று தந்தார்கள். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒர்க்கிங் பிரசிடென்டாக வந்திருக்கிற மதிப்புக்குரிய நபீன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் பெரும்பிடுகு முத்துரையர் அவர்களுடைய தபால்தலை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்தோம். மேதகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் மதிப்புக்குரிய நமது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இல்லத்திலே நடைபெற்ற அந்த விழாவில் கலந்து கொண்டு பிறகு மரியாதை நிமித்தமாக அவருடன் நேரம் கேட்டிருந்தேன். இரவு 9 மணிக்கு தந்திருந்தார்கள். அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கேன். இந்த யாத்திரையினுடைய முடிவு ஜனவரி 9ஆம் தேதி முடிவடைய இருக்கிறது. அந்த நாளில் பாரத பிரதமருடைய உள்துறை அமைச்சரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்தேன். சரி என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த உத்தேச பட்டியலுங்கிறதே ஒரு தவறான இது. இன்னும் 3 மாதம் இருக்கு தேர்தலுக்கு. 3 மாதத்தில் பல்வேறு மாற்றங்கள் வரும். ஆனால் கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி. இன்னும் நாள் இருக்கிறது. பிற கட்சிகள் வரலாம், வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதாவது தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் இப்பொழுதெல்லாம் இதுக்கு முன்னால இருமுனை போட்டிகள் வந்திருக்கிறது. பிறகு பல்வேறு சுயேட்சைகள் போட்டிட்டு இருக்கிறாங்க. சுயேட்சைகள் யாரும் வெற்றி பெற்றதாகவோ அல்லது இண்டிபெண்டாக புதிய கட்சி ஆரம்பித்தவர்கள் வெற்றி பெற்றதாகவோ பெரிய வரலாறு ஒன்று இல்லை என்று சொன்னால் கூட நிச்சயமாக 3 முனை போட்டி வந்தாலும் 4 முனை போட்டி வந்தாலும் நிச்சயமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி.